இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்க்கப்பட்ட அதிக மக்களால் எதிர்பார்க்கப்பட்ட குன்றத்தூர் அபிராமியோட வழக்குல பரபரப்பான தீர்ப்பு சொல்லியிருக்காரு நீதிபதி செம்மல் அவர்கள். அவர் கொடுத்த தீர்ப்பு, கொடுக்கப்பட்ட தண்டனை இந்த குன்றத்தூர் அபிராமிக்கு பத்தாது, இதை காட்ட அதிகமாக கொடுத்துருக்குன்னு சொல்லி மக்களுடைய கருத்துக்களும் இங்க அதிக அளவுல பார்க்கப்பட்டு வந்திருக்கு. யார் இந்த குன்றத்தூர் அபிராமி? பேர் கேட்டீங்களா? அபிராமிங்கிற தெய்வீக பெயர். ஆனா செஞ்சது 2 கொலைகள். தாம் பெத்த 2 பெண்கள் 2 பிள்ளைகளை கொன்னுட்டு தன்னுடைய கணவரையும் கொல்ல முயற்சி செஞ்ச இந்த குன்றத்தூர் அபிராமிய சுருக்கமா அவங்களுடைய கதை என்னன்னு பார்த்துலாம். 2018ஆம் ஆண்டு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு கணவருடைய பெயர் விஜய். இவங்க 2 நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு குழந்தையும் பிறகுது, 2 குழந்தைகள் பிறகுது. அந்த குழந்தைகள் பிறந்தோன்னா இவர் விஜய் இருக்காரு இல்லையா, அவருடைய கணவர் விஜய், அவர் கொஞ்சம் அவங்களுக்கு வேலை பழு காரணமாகவும், அதுக்கப்புறம் இவங்களை வழக்கமான குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான், கொஞ்சம் நல்லா பேசுவாங்க, சண்டை வரும், அப்படி போய்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் இவங்க இந்த குன்றத்தூர் அபிராமி இருக்காங்க இல்லையா, இவங்க டிக்டாக்ல ரொம்ப ஃபேமஸ். அப்புறம் டிக்டாக் நல்ல இந்த டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க. அப்போ டிக்டாக்ல நிறைய விஷயங்கள்லாம் இவங்க பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க. இந்த குன்றத்தூர் அபிராமிங்கிற என்ன சொல்றது தெரியல, இந்த குன்றத்தூர் அபிராமி. அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி கடை இருந்திருக்கு. இந்த பிரியாணி கடையில் வேலை செய்யறவர் பேரு தான் மீனாட்சி சுந்தரம். பேரை பார்த்தீங்களா, குன்றத்தூர் அபிராமி, மீனாட்சி சுந்தரம், 2மே தெய்வீக பெயர். ஆனால் செஞ்சக்கூடிய செயல் சரி, அதை விட்டுருவோம். இந்த குன்றத்தூர் அபிராமி அடிக்கடி பிரியாணி கடைக்கு போய் அங்கே பிரியாணி வாங்கிட்டு அப்படியே டிக்டாக்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சமூக ஊடகங்கள் வழியாக இந்த பிரியாணி கடையில் வேலை செஞ்ச மீனாட்சி சுந்தரத்துக்கும் குன்றத்தூர் அபிராமிக்கும் பழக்கம் ஏற்படுது. இந்த பழக்கம் நாளுக்கு நாள் அதிகரிச்சு காதலா மாறி, காதல் காமமா மாறி திருமணத்துக்கு மீறிய உறவுகளில் ஈடுபடுறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க, நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாமா அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ மீனாட்சி சுந்தரம் சொல்லியிருக்காரு, எனக்கு உங்க 2 பிள்ளைகள் இருக்குல்ல, உங்க 2 பிள்ளைகள் எனக்கு பிடிக்கல, நீ மட்டும் வந்துரு. அப்போ என்ன செய்யலாம் கேட்குறப்ப 3 பேரும் 2 பேரும் பிளான் பண்றாங்க, உன்னுடைய குழந்தைகளையும் சரி, அதுக்கப்புறம் உன்னுடைய கணவனையும் கொன்று அப்படின்னோன்னா சரி நான் செஞ்சிடறேன் அப்படின்ட்டு அன்னைக்கு செஞ்சிருக்கேன். அன்றைய நாள் இரவு கணவர் ஆஃபீஸ்லேருந்து வந்தவொன்னோ அந்த பிள்ளைகளையும் தூங்க வைக்கிற மாதிரி பாலில் அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரைகளை கலந்து குழந்தைகளுக்கும் கொடுத்து தன்னுடைய கணவனுக்கு கொடுத்து அப்படி கொண்டுலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கிறா இந்த குன்றத்தூர் அபிராமி. அதுக்கப்புறம் அதிர்ஷ்டவசமா காலையில் எந்திரிக்கிறப்ப கணவர் இறந்துருப்பான்னு பார்த்தா கணவர் விஜய் எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு வழக்கம் போல எந்திரிச்சு குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போகிற நேரத்தில் அப்போ குழந்தைங்க எந்திரிக்காமல் இருக்காங்க சொல்லி குழந்தைய பார்த்துருக்காரு. குழந்தை எந்திரிக்காமல் இருந்தோம், பயம் வந்துருச்சு குன்றத்தூர் அபிராமிக்கு. உடனே அதான் தூங்குறாங்க பிள்ளைங்க, நீங்கள் ஆஃபீஸ் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சி விட்டு, தன்னுடைய கணவனை ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சி விட்டு குழந்தைகள் எழுப்பியிருக்காங்க. குழந்தை தூக்கத்தில் இருக்கு. ஐயோ அந்த படபடப்புல இந்த குன்றத்தூர் அபிராமி 2 குழந்தைகளையும், ஒரு குழந்தை இறந்துருச்சு போல, இன்னொரு குழந்தை கொஞ்சம் அரகர உயிரோட இருந்த அந்த குழந்தைய கழுத்து நெரிச்சு கொண்டிருக்காங்க. இப்போ 2 குழந்தைய கொண்டுட்டாங்க. கொண்டுட்டு என்ன பண்றது அப்படி தெரியாம தன்னுடைய கள்ள காதலன் மீனாட்சி சுந்தரம் இருக்கா அப்படி பார்த்தீங்களா, அவனுக்கு ஃபோன் பண்ணி நான் நேற்று இந்த மாதிரி கொலை செய்ய 3 பேர்த்தையும் கொலை செய்ய முயற்சி பண்ணேன், ஆனால் காலையில் என் கணவர் எந்திரிச்சிட்டாரு, உயிரோட இருக்காரு, அவர் ஆஃபீஸ் போயிட்டாரு, 2 குழந்தையும் கொண்டுட்டேன், இப்போ என்ன பண்ண கேட்டதுக்கு அப்போ அவங்களுடைய ஒரு ஆடியோ கான்வர்சேஷன் இப்போ வெளியே இருக்கு, அதை நீங்க கேட்டு வந்துருங்க. குழந்தைங்க 2 பேருக்கும் பாலில் 5 பீஸ் மாத்திரை போட்டு கலந்து கொடுத்துருக்கேன். நல்லா ஆனால் அவங்க பார்க்க தூங்குற மாதிரி இருக்கு, ஆனால் அதை வச்சுட்டு போட்டு வச்சுருக்கேன். 5 மாத்திரை போட்டிருக்கேன், ஆனால் தூங்குற மாதிரி தான் இருக்காங்க. இன்னும் பயமே இல்லாம பேசுறேன், எனக்கு பயமா இருக்கு. சரி இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்றது எனக்கு தெரியல. 2 பேரும் எங்க ஊருக்கு போயிடலாம். அது நான் உன்னை ஓடி போறதுக்கோசம் தானே இந்த பிளான் பண்ணேன். ஹவுஸ் ஓனர் இருக்காங்களா பாரு. ராத்திரி 11 மணி ஆகுது, யாரும் அவங்களும் இருக்க மாட்டாங்க. யாருமே இல்லைல்ல வெளியே? யாரும் இல்லை. எனக்கும் ஹோட்டல்ல வேலை முடிய போகுது, முடிஞ்சிச்சு, நானும் வரேன். உங்க வீட்டுக்காரர் வருவாராக்கோ? வருவாரா என்னன்னு தெரியல எனக்கு. சரி வரலன்னா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் சொல்ற இடம் வந்துடு, நம்ம காலைல ஓடி போயிடலாம். கேக்குதா இல்லையா? கேக்குது. பைட்டா திருதுன்னு முடிக்காத, லைட்லாம் ஆஃப் பண்ணி வை. இந்த ஆடியோ கேட்டீங்களா எந்த அளவுக்கு இவங்க பேசியிருக்காங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இவர் சொன்ன மாதிரி கள்ளக்காதல் சொன்ன மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்த அடகு கடைக்கு போய் தன்னுடைய தங்க நகைகளை விற்று காசாக்கி அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி ஓடி போயிட்டாங்க. உடனே வீட்டுக்கு பார்த்தா கணவன் விஜய் என்ன செஞ்சிருக்காருன்னா, என்னடா இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் எங்கெங்க தேடி பார்த்துருக்காங்க. கடைசியில்
துப்பட்டா போட்டு மறைச்சிட்டு அங்கிட்டு போய்கிட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய கள்ளக்காதலோட போய்கிட்டு இருக்கக்கூடிய குன்றத்தூர் அபிராமியை கண்களை வச்சு கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்டு இப்போ கொஞ்சம் வருடம் வந்து தண்டனை காலம் போய்கிட்டு இருக்கு. அப்போதான் வந்து நேற்றைக்கு வந்துக்கிட்டு இந்த தண்டனை என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து நிறைய மீடியாக்கள் ஃபோக்கஸ் பண்றப்போ நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசியில் வந்துட்டு இந்த வழக்கை வந்து முடிச்சு வைக்கிறதுக்கு நீதிபதி செம்மல் அவர்களுடைய தலைமையில தான் வந்துக்கிட்டு முன்னிலையில தான் இந்த வழக்கு நடந்திருக்கு. கடைசியில் பார்த்தா நீதிபதி செம்மல் வந்துக்கிட்டு இந்த இடத்துல ஒரு மாசான ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த வழக்கெல்லாம் விசாரிச்ச நீதிபதி செம்மல் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த விசாரணைகள்லாம் பார்க்குறப்ப வந்து நீங்கள் தான் வந்து கொலை செஞ்சீங்க, நீங்கள் தான் குற்றவாளி தெரியுது. இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் இல்லாமல் எவ்வளோ பெற்றோர்கள் வந்து எவ்வளோ பரிதி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீ உனக்கு கிடைச்ச குழந்தைகளை எவ்வளோ உன்னுடைய காம எண்ணத்துக்காக காம இச்சைக்காக வந்துக்கிட்டு கழுத்தரைச்சு கொண்டிருக்கனா, அது உன் கணவனையும் கொல்ல முயற்சி பண்ணிக்கிறேன். இதில் நீனா வந்து என்ன மாதிரி பொண்ணு, நான் சாப்பிட்டு வந்து உனக்கு தீர்ப்பு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன தண்டனைங்கிறத சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போயிருக்காரு. ஆனால் போன நீதிபதி செம்மல் இருக்காரு, அவரோட மனசு கேட்கல. போயிட்டு வந்து உன்ன மாதிரி ஜென்மத்துக்குன்னா உங்களை மாதிரி ஜென்மத்துக்கு நான் 2 பேர்த்தையும் குன்றத்தூர் அபிராமி மற்றும் மீனாட்சி சுந்தரம் உங்களை மாதிரி ஜென்மத்துக்கு நான் சாப்பிட்டு வந்து நான் தீர்ப்பு சொல்ல மாட்டேன், உனக்கு தீர்ப்பு தண்டனை என்னங்கிற சொல்லிட்டு நான் போய் நிம்மதியாக சாப்பிட்றேன் அப்படின்ட்டு இப்படிப்பட்ட கேவலமான ஜென்மங்கள் உங்கள் 2 பேர்த்துக்கும் இப்படிப்பட்ட கேவலமாகிய ஜென்மங்கள் 2 பேர்த்துக்கும் ஆயுசு முழுக்க சிறையில் இருந்து சாகுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு அந்த மனுஷன் நீதிபதி செம்மல் அவர்கள் நல்ல ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த குன்றத்தூர் அபிராமியும் இந்த மீனாட்சி சுந்தரம் இருக்காப்ல கள்ளக்காதலர் 2 பேரும் சேர்ந்து நீதிபதிட்ட முறையிடுறாங்க. என்ன முறையிடுறாங்க, எங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு எங்களுடைய பெற்றோர்களுக்கு 70 வயசு தாண்டிடுச்சு, அவங்களுக்கு டேக் கேர் பண்ணிக்கணும், நாங்கள் பராமரிச்சுக்கணும், அதனால எங்களுடைய தண்டனை காலத்துக்கு வந்து கொஞ்சம் குறைச்சி கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்டதுக்கு, உங்களை மாதிரி ஜென்மங்களுக்குனா வந்து ஒரு முறையீடு தேவையா, இதெல்லாம் வந்து நீங்கள் 2 காம எண்ணத்துக்கு உட்பட்டீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், அப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த சில விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்கோம், இப்போ வந்து ரொம்ப லேட்டு, அதனால் வந்து இந்த தண்டனை நீ அனுபவிச்சு ஆகணுங்கிற அடிப்படையில் ஆயுசு முழுக்க சிறை தண்டனை அப்படிங்கிற விஷயத்த வந்து நீதிபதி செம்மல் அவர்கள் வந்து கொடுத்துட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. ஆனால் கடைசியில் வந்துட்டு 2 பேரும் வந்துக்கிட்டு அந்த நீதிமன்ற வளாகத்திலே இருந்து அழுதுருக்காங்க. அழுது இப்போ என்ன பிரயோஜனம், செஞ்ச தப்புக்கு ஆண்டவன் என்ன தண்டனை கொடுக்கணுமோ அது நடந்திருக்கு இங்கே வந்துக்கிட்டு. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற விஷயங்கள் இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரும் மனசில் வரணுங்கிறதுக்கு இது ஒரு சிறப்பான பாடங்கிறது தான் எல்லா பேரும் மனசுல இருக்கணும். ஏன்னா இந்த சமூக ஊடகங்கள் இந்த செல்போன் வந்ததுலேருந்தே ரொம்பவே வந்து நம்மளுடைய சமுதாயம் கெட்டு போச்சு. இந்த செல்போன் இந்த சமூக ஊடகங்கள் இது எல்லாத்தையுமே நல்ல விஷயத்துக்காக தான் பயன்படுத்துங்கிறதுக்கு அப்பப்போ நம்ம மைண்டில் வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு பாடமாக இந்த உலகத்தில் வந்துக்கிட்டு நமக்கு ஒரு விஷயம் மூலமாக தெரியப்பட இருக்கிறப்ப நம்ம அதை புரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம வந்து குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த குற்றவாளியான குன்றத்தூர் அபிராமியோட கணவர் விஜய் இருக்காருல, அவர் தீவிர ரஜினி ரசிகரா, அந்த குழந்தைகளும் தீவிரமான ரஜினி ரசிகரா. அப்போ வந்துட்டு என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இந்த மாதிரி அவருடைய இந்த ரசிகர் மன்ற தலைவர் இருப்பார், ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் இருப்பாங்களே அந்த ஏரியாவில், அப்போ இந்த விஷயத்தை பற்றி ரஜினிக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ரஜினிகாந்த் சொன்னோன்னா ரஜினிகாந்த் தான் அப்பயே வந்துக்கிட்டு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கணவர் விஜய் அவர்கள் அழைச்சு, சரி இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்ம மூவ் ஆன் பண்ணி போகணும், அதனால வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல் நேரடியாக கூப்பிட்டு ஆறுதல் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவருக்கு ஒரு தைரியமாக இருக்கு. இப்போ இந்த விஷயத்தின் மூலமா நம்ம என்ன எடுத்துக்கொள்ள வேண்டியதுன்னா, தயவு செஞ்சு சமூக ஊடகங்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செல்ஃபோன்ஸாக இருக்கட்டும், நம்ம நல்ல விஷயங்கள் மட்டும்தான் பயன்படுத்துங்கிறத இங்கே நம்ம வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணுங்கிற விஷயம் தான். ஆனால் தமிழக மக்கள் இந்த தண்டனை குன்றத்தூர் அபிராமிக்கு பத்தாது, இன்னும் அதிக தண்டனை கொடுங்க அப்படிங்கிறது தான் வந்து கருத்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. நம்மளோட வீடியோ பிடிச்சா மறக்காம லைக்கை போட்டு நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் ஒரு தகவலுடன்